ஸோ இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஒரு நட்டலா கேக் பண்ணலாம் வாங்க. 150 கிராம் பட்டரில் ஒரு 2 நல்ல பெரிய ஸ்கூப் நட்டலா எடுத்து லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா ஸ்லரியாக்கி கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. 1 கப் சுகரை நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க. 2 முட்டை, கொஞ்சமாக வெனிலா நல்லா கலந்துக்கோங்க. இது கூட அரைச்ச இந்த சுகர் அப்புறம் இந்த நட்டலா மிக்ஸ் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தனியாக ஜல்லடையில் ஒரு 1.5 கப் மைதா மாவு, 3/4 கப் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் இதை நல்லா போட்டு ஈக்குவலாக சளிச்சுக்கோங்க. கெட்டியாக வரும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ மாவு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ரிப்பன் ஃபோல்டு இந்த டெக்ஸ்சருக்கு நீங்கள் வர வரைக்கும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே கொஞ்சமாக சாக்லேட்டை வந்து உள்ளே சின்ன சின்னதாக புதைச்சி வச்சிட்டிங்கன்னா மெல்ட் ஆகி செம்ம டேஸ்டியாக இருக்கும். கைண்ட் ஆஃப் ப்ரௌனி எஃபெக்ட் இருக்கும். இது நான் ஒரு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, அருமையான நட்டலா கேக் ரெடி. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.